வேகத்தாவது பிரச்சனைங்கிறது இன்னைக்கு வந்த பிரச்சனை இல்லை, 100 ஆண்டு கால பிரச்சனை. சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்ததா சொல்றாங்க. சில நடவடிக்கைகள் நடந்துச்சு, ஆனால் முழுமையாக நிறைவேற்ற முடியல. அந்த அடிப்படையில் நமது முதலமைச்சர் அவர்கள் ஒரு முன் உதாரணமாக சில நடவடிக்கை எடுக்கலாம்னு நினைக்கிறார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இது சம்பந்தமாக கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. அதிலே கூட சில முடிவுகள் எடுக்கப்படலாம். அதிமுக திமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றி தாவேக அரசு கொடுத்திருக்குன்ற, அதாவது அந்த ஆட்சியில கொண்டு வந்த நல்ல திட்டங்களை நிறுத்திட்டேன்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்துன்னு சொன்னா எங்களுடைய திட்டம் தான் சொல்றாங்க. அப்ப எப்படி செயல்பட முடியும்? நல்ல திட்டங்களை தொடர்றதை நம்ம வரவேற்கணுமா இல்லையா? மக்களுக்காக பேச வேண்டிய ஒரு இடத்துல கட்டுப்பாடுன்றது முதலமைச்சருக்கும் இருக்காதான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா போன சட்டமன்றத்திலேயே உங்க அப்பாவை காணும்ன்ற ஒரு விமர்சனமும் அதிகமா பேசப்பட்டது. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் தொடர்வதை எப்படி எடுக்கிறது? முதலமைச்சர் பேசும்போது அவையில் இருக்கணுமா இல்லையா? ஏன் இருக்க மாட்டிருக்காங்க? ஏன் வெளிநடப்பு செய்கிறாங்க? முதலமைச்சர் பேசுனா ரொம்ப பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, பேசாமல் இருந்துட்டா பேசவே மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க. கொள்கை சரியா இருக்கா? நம்மளுக்கு சாதகமான கொள்கையோடு அவர் செயல்படுகின்றாராங்கிறத தான் பார்க்கணும். இடையில உதயநிதி அவர்கள் கைதான பொழுதும், அதற்கு முன்னாடி திமுக எம்எல்ஏக்கள் கைது செய்யும் போதும் முதலமைச்சரை பத்தி பேசினாலே கைதுதானா அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. ஆட்சியை விமர்சிக்கிறது தப்பே இல்லை. அதே நேரத்தில் வரம்பு மீறி முகம் சொல்லிக்கக்கூடிய வகையிலேயோ ஆபாசமாகவோ அடாவடித்தனமாகவோ பேசும் பொழுதுதான் சில நடவடிக்கைகள் அவங்க எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க அதை பேசியிருக்காரு. இதில் கட்சி பாகுபாடெல்லாம் பார்க்கக்கூடாது. யார் தவறு செய்திருந்தாலும் இதிலெல்லாம் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. தாவேக நிர்வாகிகள் யாராவது அப்படி தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது கூட்டணி கட்சிகள் அழுத்தமான ஒரு வலியுறுத்தி இந்திய அலைன்ஸ்ல திமுக தொடருமா சார்? ஏன்னா திமுக நிலைப்பாட்டு நாங்கள் விலகி இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் வரும் காலத்துல ராகுல் காந்தி முன்னிலையில இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது விலகிக்கிறதா அவங்க யாரும் சொல்லலையே. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை நிதிநிலை அறிக்கை ஒரு நல்ல நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்கின்றது. இதுவரை இந்த ஆட்சியில் சிறுபான்மை சமுதாயத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. பாஜகவோடு எந்த நிலையிலும் தொடர்பு வைக்க மாட்டோம், கூட்டணியோ மற்ற எந்த இதுகளையும் அவங்களோட இணைந்து செயல்பட மாட்டோங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பாஜக எதிர்ப்புல தாவேக ரொம்ப உறுதியா இருக்காங்கன்னு நம்புறீங்க? C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் IUML மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். சட்டமன்றத்துல காரசார விவாதம் பட்ஜெட் தொடர்பா நடந்தது. ஆனா அதுல பேசின முதலமைச்சரும் சரி எதிர்கட்சி தலைவரும் சரி சில வார்த்தைகள் தேவையில்லாமலே பேசியிருக்காங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. எதனாலனா மக்களுக்காக பேச வேண்டிய ஒரு இடத்துல பேப்பரை பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு முதலமைச்சர் சொன்னதோ, நீங்க பேப்பர் பார்க்கலையான்னு எதிர்கட்சி தலைவர் சொன்னதோ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதமா இருந்ததுன்னு பாக்குறீங்களா? சட்டமன்ற நிகழ்வு என்பது எல்லாமே அவை குறிப்பில் ஏறக்கூடியது. அதே மாதிரி மக்கள் வந்துக்கிட்டு என்ன பயனுள்ள விவாதங்கள் நடக்குதுங்கிறத முழுமையாக அவங்க அவதானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி சட்டமன்றத்தில் பொதுவாக பேசக்கூடாதுங்கிறது அவை மரபே இருக்குது. அந்த அடிப்படையில் விவாதங்கள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அவையில் சட்டங்கள் ஏற்றக்கூடிய ஒரு அவை. அதனால் எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அது அவையினுடைய நடவடிக்கைக்கு உட்பட்டு சட்டத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். பொதுவாக நம்ம ரோட்டில் பேசுகிற மாதிரியோ பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரியோ அதில் பேசணுன்னு சொன்னால் அது வந்துக்கிட்டு சுமூகமான முறையில் சட்டமன்றத்தை நடத்த முடியாது. எனவே அதை உணர்ந்து அனைவர்களும் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். ஆனால் இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது சில நேரங்களில் அது நம்மளுக்கே புதுசாக தான் இருக்குது. எவ்வளோ தலைவர்கள்லாம் இருந்த அவையில் பல்வேறு நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்குறோம். எனவே எல்லா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லோருமே அந்த அவை நடவடிக்கையை அந்த ஒழுங்குமுறையோடு நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக. இதற்கு முன்னாடி முழு நேரலை சட்டமன்ற ஒளிபரப்பு பண்ணல. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பேசுறதை எப்படி பேசுறாருன்றத உன்னிப்போட கவனிக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமா இருக்கிறப்ப அந்த ஒரு கட்டுப்பாடுன்றது முதலமைச்சருக்கும் இருக்காதான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா போன சட்டமன்றத்திலேயே உங்க அப்பாவை காணும்ன்ற ஒரு விமர்சனமும் அதிகமா பேசப்பட்டது. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் தொடர்வதை எப்படி எடுத்துக்கிறது?
நேரலையில் ஒளிபரப்புவது வரவேற்கக்கூடிய விஷயம். மக்கள் நேரடியாக தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்கின்றார்கள், எப்படி செயல்படுகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை இன்றைய ஆட்சியாளர்கள் உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள். அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு நடவடிக்கைகளில் ரொம்ப கண்ணியமான முறையில் நடக்கணும். அதுதான் நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள சட்டமன்றங்கள்லையும் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. சில விரும்பத்தகாத சம்பவங்களும் நடந்திருக்கின்றது. அதை பதிலளிக்கும் பொழுதோ அதை பற்றி கருத்து சொல்லும் போதோ கொஞ்சம் நாகரிகமான முறையில் பதிலளிக்க நம்ம கேட்டுக்கிறோம். பல புஸ்தகங்கள் அந்த அவை நடவடிக்கை குறிப்புகள்லாம் அது இருக்குது. நான் 5 வருஷம் இருக்கும்போது கூட பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. அதில் சில விரும்பத்தகாத சம்பவங்களும் நடந்திருக்கின்றது. எனவே விரும்பத்தகாத சம்பவங்களை, மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய சம்பவங்களை சட்டமன்றத்திலே அரங்கேற்றாமல் இருப்பது தான் நல்லது. தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு பண்பாடு இருக்கின்றது, ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கென்று பல மரபுகள் இருக்கின்றது. இந்த மரபை பின்பற்றி அனைவரும் நடக்க வேண்டும். இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரம் வந்து போன சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அதிகமா பேசப்பட்டது. இப்ப ஆதவர்ஜுனா அவர்கள் பார்ட்டி ஃபண்ட் விவகாரம் பத்தி பேசியிருக்காரு. நீங்க வந்து லாட்டரி சீட்ல பணம் வாங்கலையா அப்படின்னு கேட்கறதும், உங்க மாமனார் கிட்ட போய் நீங்க கேட்க வேண்டியதானன்ட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்றது, இந்த மாதிரியான விவகாரம்ன்றது தேவையானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? தேவையானது இல்லை, இதெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும். அதனுடைய நம்ம ஒரு சந்தேகங்கள் எழுப்பும்போது கூட அதை மறைமுகமாக சூசகமாக உண்மையாக ஆதாரபூர்வமாக இருந்தால் அதை நாம் விமர்சிப்பதிலே தப்பில்லை. ஆதாரபூர்வமாக தான் எதையுமே சொல்ல வேண்டும். 2 விவாதங்களையும் நம்ம பார்க்கணும். ஆளுங்கட்சி சொன்ன வார்த்தைகள் என்ன, எதிர்கட்சி சொன்ன வார்த்தைகள் என்ன, ஆளுங்கட்சியினுடைய நடவடிக்கை என்ன, எதிர்கட்சியினுடைய நடவடிக்கை என்னங்கிறது தான் பார்த்துட்டு தான் நம்ம அதை செய்ய முடியும். எவரி ஆக்ஷன் ஹேவ் ரியாக்ஷன் சொல்கிற மாதிரி 2 தான். 2 பேரும் எப்படி செயல்படுறாங்களோ அதுதான் அவையை சுமூகமாக நடத்தக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய அவைத்தலைவர் சபாநாயகர் அவர்கள் கூட பல விஷயங்கள் அங்கே குறிப்பிட்டு பேசினார். எதிர்கட்சியில் இருந்தாலும் கூட, வேற ஒரு கட்சியில் இருந்தாலும் கூட, ஒரு சில நடவடிக்கைகள் மனசுக்கு வருத்தமாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை அவரே கண்டித்ததெல்லாம் சொல்லியிருக்கார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை கைது செய்யும் பொழுது அவர் வேற ஒரு கட்சியில் இருந்தார். அந்த நேரத்தில் அதை கண்டிக்கக்கூடிய வகையிலே அவர் இருந்ததைப்பாக கூட இந்த அவையிலே பதிவு செய்ததை நான் பார்த்தேன். அப்படியாக ஒரு பரந்த மனப்பான்மையோடு எல்லோரும் செயல்பட வேண்டும். எல்லாத்துலேயும் அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்பட்டேன்னு சொன்னால் ஆட்சி நல்ல முறையில் நடப்பதற்கும் நாம் வழிவகுக்கக்கூடிய வகையில் எதிர்க்கட்சிகளும் செயல்பட வேண்டும். ஆட்சியாளர்களும் அந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும். இந்த ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் இருந்தால் தான் அவை சுமூகமாக போகும். வரக்கூடிய காலங்களில் அது சரி செய்யப்படும் என நான் நம்புகின்றேன். தாவேக்கா ஆட்சி அமைச்சு முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. முக்கியமா கல்விக்கு ஒதுக்குனதுல எப்பவும் போல இல்லாம கம்மியா ஒதுக்கி இருக்காங்கன்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? பரவலாக தாவேக்கா அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை வரவேற்கக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கின்றது. பத்திரிகைகளில் தொடர்ந்து அதை பற்றி வரவேற்று எழுதிக்கிறாங்க. நேற்று தினத்தந்தியில் தலையங்க, அற்புதமான தலையங்க. இன்றைக்கி தினமணி தலையங்கத்தை படித்து பாருங்கள். அதாவது உங்களுக்கு இலவச அறிவிப்புகள், அதே மாதிரி கவர்ச்சிகரமான அறிவிப்புகள்னு இல்லாமல் நிதிநிலைக்கு ஏற்ப, நிதிநிலை வந்துக்கிட்டு ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்குது. எனவே நிதிநிலைக்கு ஏற்க அற்புதமான பல அறிவிப்புகளை இந்த ஆட்சியாளர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை பல்வேறு பத்திரிகைகளே வரவேற்றிருக்கின்றன. எங்களை பொறுத்தவரை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை நிதிநிலை அறிக்கை ஒரு நல்ல நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்கின்றது. வரக்கூடிய காலங்களிலே அவருடைய தேர்தல் அறிக்கைகளில் சொல்லப்பட்ட விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கின்றது. அதே மாதிரி சிறுபான்மை சமுதாயத்திற்கும் சில அறிவிப்புகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக திருவள்ளுவர் தினத்தன்று எல்லா தலைவருடைய பெயரிலும் விருது வழங்குகிறாங்க. எங்களுடைய தலைவர் இந்திய சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்டவர், தமிழ் மொழி இந்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என அரசியல் நிர்ணய சபையில் முழங்கியவர் தான் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப். அவருடைய பெயரிலும் விருது வழங்கப்படும் திருவள்ளுவர் தினத்தன்றுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அது எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். புனித ஹஜ் பயணத்துக்கு செல்வதற்கு முன்பெல்லாம் அவங்களுக்கு மத்திய அரசாங்கம் மானியம் கொடுக்கும். முன்னாடி கப்பலில் போயிட்டு இருந்தாங்க மக்கா மதீனா சவுதி அரேபியா நாட்டுக்கு. இந்திரா காந்தி ஆட்சியில் அதை நிறுத்திட்டு ஃப்ளைட்டில் போகிற சர்வீஸ் வரும்போது
அதிகமான தொகையை கொடுக்க வேண்டிய காரணத்தினால அதை ஈடுகட்டக்கூடிய வகையில் மத்திய அரசாங்கம் ஒரு மானியம் கொடுத்துச்சு. அதை வந்துக்கிட்டு பிஜேபியினுடைய மோடி ஆட்சியில் 2018 வருஷம் நினைக்கிறேன் அப்போ நிறுத்திட்டாங்க. அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய அரசாங்கம் நிப்பாட்டினாலும் தமிழ்நாடு அரசாங்கம் ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். இப்போ அவர் 25,000 ரூபா கொடுத்தார். அது தொடர்ந்து பெற்றுக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த 25,000 35,000 மாற்றியிருக்கின்றார்கள். வெளிநாட்டிலே கல்வி பயில்வதற்குண்டான நிதி உயர்த்தப்பட்டிருக்கின்றது. சிறுபான்மை மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி பல்வேறு அரிய அறிவிப்புகள், அரிய திட்டங்கள், அரிய ஒரு முன்னுதாரணமான பணிகளை இந்த அரசு முன்னெடுத்திருக்கின்றது. ஆனா புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கிறத தாண்டி அதிமுக திமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றி தாவேக அரசு கொடுத்திருக்குன்ற அதாவது அந்த ஆட்சியில கொண்டு வந்த நல்ல திட்டங்களை நிறுத்திட்டேன்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்துன்னு சொன்னா எங்களுடைய திட்டம் தான் சொல்றாங்க. அப்ப எப்படி செயல்பட முடியும்? நல்ல திட்டங்களை தொடர்றதை நம்ம வரவேற்கணுமா இல்லையா? திமுக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த நல்ல திட்டங்களை இந்த ஆட்சி தொடர்கின்றது. அவங்க வந்துக்கிட்டு எதிர்பூர்வான அதை எல்லாத்தையும் நிறுத்த இல்லையே. மேலும் மெருகூட்டுவது தான் நல்லது. ஒரு நல்ல திட்டமாக இருந்தால் சத்துணவு காமராஜர் காலத்தில் கொண்டு வந்ததை எம்ஜிஆர் அதை சத்துணவுன்னு ஆக்கினார். கலைஞர் காலத்தில் முட்டையை சேர்த்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவருடைய காலத்தில் மேலும் உருவட்டக்கூடிய வகையில் அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்தார்கள். இப்போ மேலும் விரிவாக்கியிருக்காங்க. மக்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய திட்டங்களை நிறுத்தியோ அந்த ஆட்சி கொண்டு வந்து என்று சொல்லி நிறுத்தாமல் தொடர்ந்து அதை மேலும் மெருகூட்டக்கூடிய வகையில் செய்வதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த ஆட்சி தொடர்றாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இருந்தாலும் பெயர் மாற்றம்ன்றது வெற்றி தேவையில்லாத ஒரு ஸ்கீமுக்கு கலைஞர் அவங்களுடைய பெயர்களை கூட வச்சிருந்திருக்கலாம். ஆனா வெற்றின்றதை ஏன் குறிப்பிட்டாங்கன்ற ஒரு விமர்சனம் எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரா இல்லையா அவங்க அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கார். அதாவது பொதுவான திட்டங்களுக்கு பொதுவான பேர் வைப்பது தான் நன்மை. அந்த அடிப்படையில் சில திட்டங்களில் நாங்கள் பேரை மாற்றிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு ஈவெண்ட்டை குறிக்கக்கூடிய வகையில் இப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய நினைவாக நூற்றாண்டை நினைவாக வைத்த பெயர்களை மாற்றியிருந்தால் அது தப்பு தான். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் பொதுவான ஒரு பேர் வைக்கிறதுல தப்பாக இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் போய் நம்ம அதிகமான நேரங்களை வேஸ்ட் பண்ணாமல் மற்ற வளர்ச்சி பணிகள் குறித்து அதிகமாக நாம் நம்மளுடைய கவனத்தை செலுத்துவதுதான் மக்களுக்கு நன்மை பகுத்தா இருக்கும் என்பதை என்னுடைய கருத்தாக தெரிவித்து. ஏற்கனவே நிதி பிரச்சனைன்றது தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்குன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு சவரன் நகை பட்டு புடவைன்றது எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க சார்? அதுக்கு 812 கோடி தான் வேற ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது மக்கள் மத்தியில நிறைய கேள்விகளை எழுப்பாதா? அதாவது சில திட்டங்களை அறிவிக்கும் போது அது நடைமுறை சாத்தியமாங்கிறது நடைமுறைப்படுத்தும் போது தான் தெரியும். அவங்க ரிவ்யூ மீட்டிங் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு துறை சார்ந்த ரிவ்யூ மீட்டிங் போட்டு தான் இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரித்து வெளியிட்டிருக்கிறாங்க. வாய்ப்பு இல்லாததை எப்படி கொண்டு வர முடியும்? வாய்ப்பு இருக்கிறதுனால தான் செய்திருக்கிறாங்க. செயல்படுத்தும் போது தெரியும். அதில் குறைபாடுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுவாங்க எதிர்க்கட்சி. அதனால் நல்ல திட்டங்களை வரவேற்க வேண்டும். அதில் தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சவரன் கொடுக்குறதோ பட்டுப்புடவை கொடுக்குறதோ தப்பு இல்லை. ஒரு திருமண காலத்தில் எல்லாரும் செய்ய முடியாது. கஷ்டப்பட்டவங்களுக்கு அரசாங்கம் துணை நிற்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல திட்டமாக தான் நான் நினைக்கிறேன். மேகதாது விவகாரத்துல எதுக்காக இன்னும் அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் முன்னெடுக்கலன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. தனியா நான் கர்நாடகாவுக்கு போறேன், அங்க அவமானப்பட்டாலும் அது மக்களுக்காக நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றத முதல்வர் சட்டமன்றத்துல சொல்றாரு. ஆனா அதுக்கான அவசியம் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? நீங்க கூட்டணியில இருக்கீங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுனால என்ன பிரச்சனை ஆயிட போகுதுன்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. மேகதாது பிரச்சனைங்கிறது இன்னைக்கு வந்த பிரச்சனை இல்லை, 100 ஆண்டு கால பிரச்சனை. சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்ததா சொல்றாங்க. எல்லா ஆட்சியிலையும் அந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறோம். காவேரி நதிநீர் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு கலைஞர் காலத்தில் வந்தது தான், எம்ஜிஆர் காலத்தில் தொடர்ந்தது, அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் தொடர்ந்தது, தளபதி ஸ்டாலின் அவருடைய காலத்தில் இப்போ வந்திருக்கு. இதற்கு ஏதாவது வகையில் ஒரு முடிவு கட்ட முடியுமாங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு வியூகங்களை வகுத்து இந்த மாதிரி செய்கிறாங்க. முன்னுதாரணமாக யாராவது இங்கேருந்து அங்கே போய் பேசியிருக்காங்கன்னா பேசியிருக்காங்க. எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சர்கள், இன்றைக்கி கே சார் திமுகவில் இருக்கார் இல்லையா, அவர் அன்றைக்கி ஏடிஎம்கே அமைச்சர், அவரும் போயிருக்கிறார். பெங்களூரில் போய் பேசினார். ஒய்எஸ்எம் யூசுப்னு ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் போய் பேசினார்.
சில நடவடிக்கைகள் நடந்துச்சு, ஆனால் முழுமையாக நிறைவேற்ற முடியல. அந்த அடிப்படையில் நமது முதலமைச்சர் அவர்கள் ஒரு முன் உதாரணமாக சில நடவடிக்கை எடுக்கலாம்னு நினைக்கிறார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இது சம்பந்தமாக கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. அதிலே கூட சில முடிவுகள் எடுக்கப்படலாம். ஆனா என்னன்னா இப்ப அனைத்து கட்சி கூட்டுறது மூலமா இப்ப முதலமைச்சர் தனிச்சையா ஒரு முடிவு எடுக்கிறாருன்றப்ப அது வந்து அவர் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு அமைச்சர் போவாருன்னு சொல்றாங்க, இன்னொரு அமைச்சர் இல்ல போகல அப்படின்றாங்க. ஒரு குழப்பமான ஒரு சூழலை இது ஏற்படுத்தலையா? ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வரத்துக்கு முன்னாடி எல்லாமே லீக் ஆயிடுதுன்ற ஒரு விமர்சனம் இந்த ஆட்சி மேல வைக்கப்படுதுல. விமர்சனங்கள் ஆட்சியில் வைக்க தான் செய்வாங்க. இப்போ நாளைக்கு அனைத்து கட்சி எம்பிக்களை தானே கூப்பிட்டுருக்காரு. எல்லா கட்சிகளும் போய் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லட்டும், அதில் என்ன தப்பு இருக்குது? நாளைக்கு கூப்பிட்டுருக்காரா இல்லையா? நாளைக்கு எல்லா அரசியல் கட்சியும் தான் கூப்பிட்டுருக்கிறாரு. சட்டமன்றத்தில் வாய்ப்பு இருக்குது, எல்லா கட்சிகளும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் அதுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டால் நல்லது தானே. இதுக்கெட்டில் நமக்கு நாமே ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய வகையில், செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கக்கூடிய வகையில் நதிகளை இணைக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை முதல்ல இணைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க, திட்டங்கள் வகுக்கிறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிரதமருக்கு கடிதம் எழுதிக்கிறாரு, கங்கை காவேரி குண்டாறு திட்டத்தை நீங்கள் அமுல்படுத்துறதுக்கு நிதி ஒதுக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. முயற்சிகள் நடக்குது. புதிய ஆட்சி தானே, பெர்ஃபார்மன்ஸுங்கிறது போக போக தான் நல்லபடியாக தெரியும் உங்களுக்கு. இந்த மேகதாது விவகாரத்துல ஆளும் பாஜகவையும் சரி காங்கிரஸையும் சரி முழுமையா வந்து விஜய் அவர்கள் எதிர்க்கல, பாஜகவை எதிர்க்கல, காங்கிரஸ் கூட ஒரு இந்த விவகாரம் பத்தி அதிகமா பேசலன்ற ஒரு கருத்து இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அப்படி சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியும்? எதிர்க்கிறேன்னு சொன்னால் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்காரு. தெளிவாக நிதிநிலை அறிக்கையிலேயே அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. மேகதாது விஷயம், நீட்டு விஷயம், மற்ற எல்லா விஷயமும் அதில் சொல்லியிருக்கிறாங்க. கவர்மெண்ட்டினுடைய பாலிசிங்கிறது பாலிசி நோட்டில் வந்துடும். ரோட்டில் நின்று எதிர்க்கிறது மட்டும்தான் எதிர்க்கிறது இல்லை, டெய்லி அறிக்கை விடுறது தான் எதிர்க்கிறது கிடையாது. கவர்மெண்ட்டினுடைய பாலிசி என்ன, கொள்கை என்ன, இந்த விஷயத்தில் என்ன கொள்கை, அந்த கொள்கையை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்தாங்களோ அதே கொள்கையை தான் இவர் பின்பற்றுறதை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. கொள்கையை தான் பார்க்கணுமே தவிர்த்து ரோட்டில் வந்து சண்டை பிடிச்சாதான் எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது. மேகதாது பிரச்சனையா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், இது எல்லாமே மக்கள் வந்து ஒரு பெரிதான ஒரு பிரச்சனையா பாக்குறாங்க. இதற்கு மற்ற அமைச்சர்களை தாண்டி முதலமைச்சர் ஏதாவது சொல்ல மாட்டாரா, வாய் திறந்து பேசலையா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்குல்ல, அது ஏன் இன்னும் வரைக்கும் பூர்த்தி ஆகலன்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார்? அமைச்சர்கள் பேசினாலும் அரசாங்கத்தினுடைய கருத்து தான், முதலமைச்சர் பேசினாலும் ஆட்சியினுடைய கருத்து தான். அதனால் முதலமைச்சர் பேசினா சபையில் இருக்க மாட்டேங்கிறாங்களே, முதலமைச்சர் பதில் சொன்னால் சட்டமன்றத்தில் இருக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்களே, அவங்க குறை சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன பதில்? முதலமைச்சர் பேசும்போது அவையில் இருக்கணுமா இல்லையா? ஏன் இருக்க மாட்டிருக்காங்க? ஏன் வெளிநடப்பு செய்கிறாங்க? முதலமைச்சர் பேசுனா ரொம்ப பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, பேசாமல் இருந்துட்டா பேசவே மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க. கொள்கை சரியாக இருக்கா, நம்மளுக்கு சாதகமான கொள்கையோடு அவர் செயல்படுகின்றாராங்கிறத தான் பார்க்கணும். இப்ப என்னன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து அவர் பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. அதையும் தாண்டி என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கோ அப்பவே ஒரு பிரஸ் மீட் வச்சு முதலமைச்சர் பேசிட்டாருன்னா அது ஒரு மக்களுக்கு ஒரு திருப்தின்ற ஒரு சூழ்நிலையை தானே ஏற்படுத்தும். அதாவது ஒவ்வொரு கட்சியினுடைய அணுகுமுறை ஒரு மாதிரி இருக்கும். தேர்தல் காலத்துக்கு முன்னாடியே தாவேகாவினுடைய நடவடிக்கைங்கிறது மாறுபட்டதாகனது இருந்துச்சு. அவங்க எல்லாம் சோசியல் மீடியா அதெல்லாம் கையில் வச்சு தான் எல்லாம் செயல்பட்டாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நடைமுறை இருக்கின்றது. தேர்தல் வியூகத்திலே கூட இவர் பண்ண தேர்தல் பிரச்சாரங்கிறது ஒரு முறை, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பண்ணது ஒரு முறை, திமுக தலைவர் அவர்கள் பண்ணது ஒரு முறை. அதனால் முறைகளில் வித்தியாசம் இருக்கலாமே தவிர்த்து செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது, செயல்பாட்டை தான் பார்க்கணும். அவங்களுடைய செயல்பாட்டில் குறைவு இருக்கிறதா, மக்களுக்கு நன்மை செய்கிறாங்களா இல்லையா, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக வேண்டி குரல் கொடுக்குறாங்களா இல்லையா, இதுவரை பின்பற்றி வந்த நடவடிக்கைகளை அவர் தொடர்கின்றாரா எதிர்க்கின்றாரா, இதை தான் பார்க்கணும், செயல்பாட்டை தான் பார்க்கணும். டெய்லி ப்ரெஸ் மீட் வைக்கணுங்கிற அவசியங்கிறது தேவையில்லையே. இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் போனால் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க, ப்ரெஸ் மீட்டில் போனால் இன்றைக்கி எல்லாம் பல சேனல்ஸ் வந்துச்சு. அதனால் அரசாங்கத்தினுடைய கொள்கை சரியாக இருந்தால் வரவேற்க வேண்டியது தான். கேள்விகளை எதிர்கொள்ள முடியாததுனால அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு அணுகுமுறைகள் இருக்குது. எல்லாரும் எல்லாரையும் மாதிரி இருக்க முடியாது இல்லையா? கலைஞரை மாதிரி எல்லாரும் பதில் சொல்ல முடியுமா? அவர் ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சுடுவார் பதிலை. அந்த மாதிரி எல்லாரும் சொல்ல முடியுமா? ஒரு ஆள்களுடைய அணுகுமுறைகள்ங்கிறது வித்தியாசம் இருக்கும்.
ஆட்சியினுடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குதா இல்லையாங்கிறத தான் பார்க்கணும். அந்த வகையில் இதுவரை இவருடைய ஆட்சியில் எந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எதிராகவே இல்லை. சென்ற ஆட்சியில் செய்த அதே கொள்கையினுடைய அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய உரிமையாக இருக்கட்டும், அது மொழி விஷயமாக இருக்கட்டும், நம்மளுடைய நடவடிக்கைகள் நீட் போன்ற நடவடிக்கைகளில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. செயல்பாடுகள்னு எடுக்கும்பொழுது விஜய் அவர்களை பத்தி விமர்சனம் பண்ணாலே கைதுன்ற ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டுல உருவாகிடுச்சுன்ற ஒரு குற்றச்சாட்டை திமுகவினர் வைக்கிறாங்க. எம்எல்ஏவா இருக்கிறாங்க, அவதூறு வழக்குல உடனே அவசரப்பட்டு எதுக்காக கைது செய்றீங்கன்ற ஒரு விமர்சனம் எழுந்தது. இப்ப இடையில உதயநிதி அவர்கள் கைதான பொழுதும், அதற்கு முன்னாடி திமுக எம்எல்ஏக்கள் கைது செய்யும் போதும் முதலமைச்சரை பத்தி பேசினாலே கைதுதானா அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது ஆட்சியை விமர்சிக்கிறது தப்பே இல்லை, ஆட்சியினுடைய குறைகளை சுட்டி காட்டுறது தப்பே கிடையாது, ஆட்சிக்கு ஆலோசனை சொல்கிறதும் தப்பே கிடையாது. அதே நேரத்தில் வரம்பு மீறி, அதே நேரத்தில் முகம் சுளிக்கக்கூடிய அளவில் பேச்சுகள் இருக்கக்கூடாது. அதனால் அந்த முகம் சுளிக்கக்கூடிய வகையிலேயோ ஆபாசமாகவோ அடாவடித்தனமாகவோ பேசும் பொழுது தான் சில நடவடிக்கைகள் அவங்க எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி அதை பேசியிருக்காரு நம்மளுடைய அவைத்தலைவர் சபாநாயகர், இன்றைக்கி சட்டமன்றத்தில் அது விஷயமா பேசியிருக்காரு. நடவடிக்கை ஏன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, ஒரு எம்எல்ஏ மார்க்கண்டேயன் எம்எல்ஏ பேசின பேச்சையே அவர் சொல்கிறார். அதனால் எது இருந்தாலும் அது யோசனைகள் சொல்லலாம், விமர்சிக்கலாம், அதே மாதிரி குறைகளை சுட்டி காட்டலாம், அதெல்லாம் தப்பே இல்லை. அதே நேரத்தில் வரம்பு மீறி சில விஷயங்கள் போகும்போது அது எதிர்புதிரான நடவடிக்கை, இவர் பேச அவர் பேச, அந்த கட்சிக்காரங்களுக்கு இந்த கட்சிக்காரங்களுக்கு பதிலாக ஒரு லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது. அதனால் எதுலேயுமே ஒரு இங்கிதமாக பேச வேண்டும், நளினமாக பேச வேண்டும், உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வகையில் பேசாமல் இருப்பது தான் நன்மை பார்க்கும். இந்த இடத்துல உதயநிதி அவர்கள் பேசுனது சரின்னு யாருமே சொல்லல. அவரு அந்த இடத்துல அதை தவிர்த்திருக்கணும்ன்ற விமர்சனம் இருக்கு. அதே சமயம் அவ்வளவு அவசரமா விஜய் அவர்கள் கைது நடவடிக்கையை முன்னெடுத்திருக்காருன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம தாவேக்காக்குள்ளேயே நிறைய நிர்வாகிகள், தாவேக்கா நிர்வாகிகளே அத்துமீறிய செயல்கள் ஈடுபடுறாங்க. அவங்க மேல இந்த ஒரு நடவடிக்கை ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எப்படி எடுத்துக்கிறது? அதாவது அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, நம்ம எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணுங்கிற நோக்கத்தில் நாங்கள் அவரை கூட்டிட்டு போகல, விசாரிக்க தான் போகிறோம். அதற்கு முன்னாடி கைது இல்லை, அவரை கூட்டிட்டு போனால் தானே விசாரிக்க முடியும். அவர் எங்கே பேசினாரா அந்த ஊரில் போய் விசாரிக்க போனாங்க, விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் இதில் கட்சி பாகுபாடெலாம் பார்க்கக்கூடாது. யார் தவறு செய்திருந்தாலும், ஆளுங்கட்சியை செய்தவர்கள் தவறு செய்திருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதிலெல்லாம் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. தாவேக்கா நிர்வாகிகள் யாராவது அப்படி தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது கூட்டணி கட்சிகள் அழுத்தமான ஒரு வலியுறுத்தி இருக்கா? இதுதான் எங்கள் கருத்து. அழுத்தண்டா வேற என்ன கருத்துன்னு சொல்ல முடியும்? எங்கள் கருத்து தான் சொல்ல முடியும். எங்கள் கருத்து தான், யார் தவறு செய்தாலும் தவறு தான். ஆளுங்கட்சி செய்தால் தவறு இல்லை, எதிர்கட்சி செய்தால் தவறு இல்லைங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. யார் தவறு செய்தாலும் தவறு தான். சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். சட்டத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. தொகுதி மறுவரையில நிறைய ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன, எம்பிக்கள் இல்லைன்னாலும் நாங்க ஆதரிக்கின்ற மாதிரி சட்டமன்றத்துல பேசியிருக்காங்க. இந்தியா அலைன்ஸ்ல திமுக இன்னும் சேரல, அதே மாதிரி தாவேக்காவும் வரன்ற எந்த ஒரு உறுதியும் சொல்லவில்லை. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக ஒன்றிய அரசு இது வரைக்கும் தெளிவாக எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்ய போகிறாங்களா, வெறும் மாறுபட்ட கருத்துக்களை சொல்ல போகிறாங்கங்கிறது தெரியல. அதுக்கு ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டுறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த நாடாளுமன்ற கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு 2-3 நாளைக்கு இந்த சிறப்பு கூட்டமாக டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக கூட்டுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். நாளைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலேயும் அது சம்பந்தமாக கருத்துக்களை பரிமாற இருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக கண்டிப்பாக ஒரு ஒருமித்த ஒரு முடிவு தமிழ்நாட்டில் ஏற்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய எம்பியும் நாளைய கூட்டத்தில் பங்கேற்கிறார். இங்கே என்ன சொல்ல போகிறாங்கிறத பார்த்துட்டு இந்தியா கூட்டணியிலையும் அது சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க. ஒருமித்த வகையில் எந்த வகையிலையும் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு கட்சி பேதங்களை கடந்து எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருமித்த குரலிலே நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கருத்தாகும்.
இந்திய அலைன்ஸ்ல திமுக தொடருமா சார்? ஏன்னா திமுக நிலைப்பாட்டு நாங்க விலகி இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் வரும் காலத்துல காங்கிரஸ் அவர்கள் ராகுல் காந்தி முன்னிலையில இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது விலகிக்கிறதா அவங்க யாரும் சொல்லலையே. போன கூட்டத்துக்கு அவங்க போகலை. அவங்க மன வருத்தத்தினால போகாமல் இருந்திருக்கிறாங்க. அந்த இந்தியா அலையன்ஸுங்கிறது ஒரு கட்சி கிடையாது. எல்லா கட்சிகளும் சேர்ந்த ஒரு கூட்டணி தான். காங்கிரஸ் மட்டுமே உள்ள கூட்டணி இல்லையே. பொதுவான விஷயங்களில் பாஜகவை எதிர்ப்பதற்கு திமுகவும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய கருத்து. இந்த நீட் விவகாரத்துல விஜய் அவர்கள் ரொம்ப கடுமையா மத்திய அரசை எதிர்க்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்கட்சியினர். இதை எப்படி எடுத்துக்கிறது? அதான் நான் சொன்னேன், நீட் விஷயத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவங்களுடைய நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டு, கவர்மெண்ட் ஸ்டாண்ட் என்னங்கிறது தெளிவாக, நீட்டை எதிர்க்கின்றோம், நீட்டு வேண்டாங்கிறது தான் தாவேக அரசாங்கத்தினுடைய கொள்கை என்பதை தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு மேல கடுமையா என்னத்தை அறிவிக்கணும்? ஆனா இப்பவும் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, பட்டினி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு முழுமையான ஒரு தீர்வுன்றது இப்போ வரைக்கும் எட்டப்படாம இருக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. மத்திய அரசாங்கத்தினுடைய தவறான செயல்பாடு தானே. மத்திய அரசாங்கத்தினுடைய தவறான நடவடிக்கை தான். ஒரு அமைச்சரே ராஜினாமா பண்ணிட்டாரு. அமைச்சர் ராஜினாமா பண்ணா போதாது, இந்த நடைமுறையை மாற்ற வேண்டும். நீட்டு நடைமுறையை மாற்றணுங்கிறது தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் சொல்கிறாங்க. பிஜேபி தவிர்த்து எல்லா கட்சியும் இந்த கொள்கையில் உள்ளவங்க தானே. அதில் தாவேக்காவும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க தெளிவாக, நீட்டை ஆதரிக்கலையே, நீட்டை எதிர்க்கின்றார்கள். சிறுபான்மையினர் அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் இருக்காங்க. சிறுபான்மையர் ரிலேட்டடா இப்போ வரைக்கும் என்ன முன்னெடுத்திருக்காங்க சார்? அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதிநிலை அறிக்கையில் உங்களுக்கு சிறுபான்மை மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை தொடரும். அதே மாதிரி ஹஜ் மானியத்தை உதைத்திருக்கிறாங்க. சிறுபான்மை மானிய கோரிக்கை வரும். 27ஆம் தேதி நடக்குது இந்த மாதம் 27ஆம் தேதி சிறுபான்மை மானிய கோரிக்கையில் மேலும் முக்கியமான அறிவிப்புகள், சிறுபான்மை சமுதாயத்துக்கு நன்மையான அறிவிப்புகள் நடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. தொடர்ந்து இந்த ஆட்சியில் பல்வேறு கோரிக்கைகளை ஒருங்கிணைச்சு எங்களுடைய அமைச்சர் அவர்கள் எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்து கருத்துக்களை கேட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் சொல்லிட்டு வர்றாரு. அதே மாதிரி மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக திரட்டப்பட்ட நிதி, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இணை மானியம் 1:2 கலெக்ட் பண்ணி சிறுபான்மையினருக்கு அந்த நிதிகளை எல்லாம் பங்கீடு செய்யக்கூடிய வகையில் அந்த பணிகளையும் அவர் செய்து வருகிறார். முஸ்லீம் பெண்கள் உதவும் சங்கம் அதன் மூலமாகவும் அந்த பணிகள் நடந்து வருகின்றது. ஒன்றொன்றாக காரியங்களை ஆற்றுவதற்குண்டான பணிகளிலே அவர் செயல்பட முனைந்திருக்கின்றார். தொடர்ந்து ஆட்சியிலிருந்து பல்வேறு நன்மையான திட்டங்கள், சிறுபான்மை சமுதாயத்தினுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளை ஒன்றன்பின் ஒன்றாக இந்த ஆட்சியிலே நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. தாவேகா கூட்டணிக்குள்ள ஆதரவு கொடுக்குறோம் ஆட்சிக்குன்னு சொல்லி கம்யூனிஸ்ட்ல இருந்து ஐஎம்எல் எல்லாருமே இணைஞ்சாங்க. ஆனா இப்ப அதுல ஒரு முரண்பாடு இருக்கா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகளை இடையில வீரபாண்டி அவர்கள் பேசினப்ப நாங்க விலகிறதுக்கான ஒரு யோசனை கூட பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலைமைக்கான ஒரு காரணம் என்ன எடுத்துக்கலாம் சார்? அதாவது அவங்க என்ன கருத்துல சொன்னாங்கன்னு தெரியல. எதனால அவங்க அப்படி சொன்னாங்கன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்க ஆட்சியில பங்கேற்கல, வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆட்சியில் பங்கேற்றிருக்கிறோம். இதுவரை எங்களுடைய அனுமானத்தில் இதுவரை இந்த ஆட்சியில் சிறுபான்மை சமுதாயத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. சிறுபான்மை சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்ற உத்தரவாதத்தை சொல்லியிருக்கின்றார்கள். எந்த நிலையிலும் பாசிச சக்திகளோடு கைகோக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மதவாதத்தை எந்த நிலையிலும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஜகவோடு எந்த நிலையிலும் தொடர்பு வைக்க மாட்டோம், கூட்டணியோ மற்ற எந்த இதுகளையும் அவங்களோட இணைந்து செயல்பட மாட்டோங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நிதிநிலை அறிக்கையிலேயே அது சம்பந்தமான அறிவிப்புகள் வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் ஆட்சியிலே பங்கேற்றிருக்கின்றோம், தொடர்கின்றோம். கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நிலைப்பாடில் அவங்க போகிறாங்க, இது வரைக்கும் எதுவும் முரண்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏதாவது எல்லா விஷயத்தையும் நிறைவேற்ற முடியாது இல்லையா. அதாவது ஒரு கட்சியினுடைய ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கைகள் இருக்கும். எங்கள் கட்சியினுடைய எல்லா கொள்கையும் இந்த ஆட்சியில் நிறைவேற்ற முடியுமானா முடியாது. முடிந்த வரைக்கும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்க என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்வாங்க. கொள்கை ரீதியாக நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியாக முரண்பட்டுட்டால் தான் நம்ம எதுவும் விமர்சிக்க முடியுமே தவிர்த்து,
கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்றன் பின் ஒன்றாக தான் செய்வாங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. கொள்கையில் அவங்க எந்த முரண்பாடு கொள்ளவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. பாஜக எதிர்ப்புல தாவேக்கா ரொம்ப உறுதியா இருக்காங்கன்னு நம்புறீங்களா சார்? நம்புறோம். அவங்களே சொல்றாங்களே. அவங்க சொல்றாங்க. அந்த ஆனா அது நம்பிக்கையில தான் வெளிப்படையா நாங்களும் அவங்களோட எதுவும் இல்ல. கூட்டணியில இருக்கோம். அந்த நம்பிக்கையில தான் நாங்க அந்த கூட்டணியில இருக்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இல்லை, 1989 எப்போ அந்த இந்துத்துவா கருத்துக்களை பாஜக பேச ஆரம்பிச்சதோ அன்னைக்கே நாங்கள் 1989ஆம் ஆண்டு பாம்பேயில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கிறோம். சிறுபான்மை சமுதாயத்துக்கு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு எதிரான ஒரு கருத்தை கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடனோ, பாரதிய ஜனதா யாரோட கூட்டணி வைத்திருக்கின்றார்களோ அவர்களுடனோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணி கொள்ள முடியாது. அது எங்கள் கொள்கை. அந்த கொள்கையில் தாவேக்கா இருக்கிறாங்க. பாஜகவோட கூட்டணி கிடையாது. பாஜகவனுடைய கொள்கையில் ஏற்றுக்கிறதில்ல. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இவங்க தாவேக்காவோட கூட்டணி வச்சிருக்கோம். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். ரொம்ப சந்தோஷம்.